Hi friends, very good morning to all. ஆல்ரெடி நம்ம இந்த மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்மிட் ரியாக்ஷன் ஆர் ஸ்மிட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆர் ஸ்மிட் ரியாக்ஷன். இந்த ஸ்மிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ஸ்மிட் ரியாக்ஷன் ஆர் ஸ்மிட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் நம்ம எடுத்துக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம என்னென்ன ரியாக்டன்ட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கலாம். கார்பாக்சிலிக் ஆசிட், அதே மாதிரி கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆல்டிகேட், கீட்டோன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்கீன் எடுத்துக்கலாம் ஆர் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஆல்கஹால் இது எல்லாமே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியேஜன்ஸில் இந்த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ், ஆல்கஹால், அதே மாதிரி நமக்கு இந்த கார்போனைல் காம்பவுண்ட்ஸில் ஆல்டிகேட், கீட்டோன், இந்த மாதிரியான கேட்டகரியில் வித் இது கூட என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியேஜன்ஸில் நம்ம எடுத்துக்கூடிய அந்த ரியாக்ஷன் இந்த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் அல்லது கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் ஒரு ஹைட்ரஜன் அசைட் HN3 நம்ம யூஸ் பண்ணலாம். ஹைட்ரஜன் அசைட்னு சொல்லக்கூடியது ஹைட்ரஜன் அசைட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹைட்ரஜன் அசைட் ஆர் அல்கைல் அசைட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அல்கைல் அசைட் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் அசிடிக் மீடியம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம். ஒரு அசிடிக் மீடியம் கண்டிஷன்ஸில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், ஒரு கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் எடுத்து இந்த ஹைட்ரஜன் அசைடு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அல்கைல் அசைடு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் நமக்கு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்கலாம், பாசிபிலிட்டிஸான ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்கலாம் அப்படின்னா ஒன்று நமக்கு அமீன் கிடைக்கலாம். NH2 குரூப் இருக்கக்கூடிய அமீன் ப்ராடக்ட் கிடைக்கலாம். எதை பொறுத்தெல்லாம் அமீன் ப்ராடக்ட் கிடைக்கும், எதை பொறுத்தெல்லாம் அமைடு ப்ராடக்ட் கிடைக்கும், எதை பொறுத்து நமக்கு சயனைடு குரூப் கிடைக்கும், அதாவது சயனைடு ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த ரியேஜன்ஸ் அண்டு ரியாக்டன்ட். இதை பொறுத்து ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு த ஸ்மிட் ரியாக்ஷன். இட் இஸ் கால்டு த ஸ்மிட் ரியாக்ஷன் ஆர் ஸ்மிட் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸ்மிட் ரியாக்ஷன் ஆர் ஸ்மிட் ரீஅரேஞ்ச்மெண்ட் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸும் கூட. இப்போ இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸுக்கும் நம்ம ஒரு ஸ்மிட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து எப்படியெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபினைல் குரூப் C டபுள் பாண்ட் O, இன்னொரு ஃபினைல் குரூப் டைஃபினைல் கீட்டோன். இந்த டைஃபினைல் கீட்டோனில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H ப்ளஸ் வித் HN3 ஹைட்ரஜன் அசைட் எடுத்துருக்கிறோம். ப்ளஸ் நமக்கு ஒரு அசிடிக் மீடியம் ஆல்ரெடி நம்ம சொன்ன ஹைட்ரஜன் அசைட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அல்கைல் அசைட் வந்து யூஸ் பண்ணலாம். எந்தெந்த கேட்டகரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ஆக்சிஜன் மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே இருக்கக்கூடிய அசிடிக் மீடியத்தை கூட நம்ம ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு ஃபினைல் குரூப் ஆல்ரெடி டபுள் பாண்ட் O இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நமக்கு OH ப்ளஸ் இந்த மாதிரி வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் எடுத்துக்கக்கூடிய அசைடு HN3 இந்த ஹைட்ரஜன் அசைடு எப்படி எடுத்துக்கலாம்னா ஹைட்ரஜன் N ட்ரிபிள் பாண்ட் N இங்கே இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸாகவும் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச், இங்கே இருக்கக்கூடிய ஹைலி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கார்பனையில் அட்டாக் பண்ணும். இதில் ரெண்டு விதமான கேசஸ் எடுத்துக்கலாம். ஒன்று இப்படி இருக்கலாம், இதனுடைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் PH OH, இங்கே ஃபினைல் குரூப், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டுமே சிமிலர் கேட்டகரி தான், ரெண்டுமே என்னது சிமிலர் கேட்டகரி. ஸோ இதிலிருந்து ஃபர்தராக நமக்கு கிடைக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன அப்படின்னா நமக்கு அந்த அசைடு ஹைட்ரஜன் அசைடு வந்து அட்டாக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நேச்சர் என்ன அப்படின்னா ஒரு ஃபினைல் குரூப், இந்த ஃபினைல் குரூப்பில் ஆல்ரெடி அட்டாக் பண்ணும்போது OH கன்வெர்ட் ஆகுது, இந்த பாண்ட் வந்து மைக்ரேட் ஆகிறதுனால அப்படி மைக்ரேட் ஆகும்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபினைல் குரூப் இப்போ அந்த ஹைட்ரஜன் அசைடு அட்டாக் பண்ணுறதுனால N ட்ரிபிள் பாண்ட் N இங்கே பாசிட்டிவ், ஆல்ரெடி இதில் ஒரு ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேசஸ் என்ன அப்படின்னா இந்த ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பாண்ட் ஃபர்தராக மைக்ரேட் ஆகிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபினைல் குரூப் இந்த நைட்ரஜனை வந்து அப்ரோச் பண்ணும். அப்படி அப்ரோச் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய N2 இஸ் த பெஸ்ட் லீவிங் குரூப் வெளியே போயிடும். அப்படி வெளியே போகும்போது நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம எழுதுவோம், ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஃபினைல்
சி டபுள் பாண்ட் ஓ. இந்த ஃபினைல் குரூப் ஆல்ரெடி இங்கே நைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இதில் ஃபர்தராக ஒரு ஃபினைல் குரூப் வந்து மைக்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 ஃபினைல் குரூப்புக்கு, அதாவது ஒரு கார்போனிலுக்கு இன்னொரு ஃபினைல் குரூப்புக்கும், ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஃபினைல் குரூப், இந்த கார்பனில் இன்னொரு, இது வந்து சிமெட்ரிக்கல் கீட்டோன். இட் இஸ் கால்டு த சிமெட்ரிக்கல் கீட்டோன். இந்த சிமெட்ரிக்கல் கீட்டோனில் டைஃபினைல் கீட்டோன், இந்த டைஃபினைல் கீட்டோனில் ஏதாவது ஒரு ரெண்டுமே சிமிலர். ஸோ இந்த கார்பன், இந்த ஃபினைல் குரூப், இதுக்கு சென்டரில் ஒரு நைட்ரஜன், அதனுடைய ஒரு NH இன்சர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கார்பனில் இன்சர்ட் ஆகலாம். ரெண்டுமே என்னது சேம் டைப்பான, சிமிலர் டு, இது இப்படியும் எழுதலாம், சிமிலர் டு த ஃபினைல். இங்கே NH, சி டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஃபினைல் குரூப். இப்போ ரெண்டுமே சேம் டைப்பான ப்ராடக்ட் தான். ஸோ கொடுத்துருக்கக்கூடியது சிமெட்ரிக்கல் நேச்சராக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய NH, இங்கே இருக்கக்கூடிய NH 2 ஃபினைல் குரூப்பில் ஏதாவது ஒரு ஃபினைல் குரூப்பில் சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால NH வந்து இன்சர்ட் ஆகலாம். இட் இஸ் கால்டு த ஸ்மிட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆர் ஸ்மிட் ரியாக்ஷன். இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு கீட்டோன், டைஃபினைல் கீட்டோன் ஆர் சிமெட்ரிக்கல் கீட்டோன், இந்த பர்சன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம் ஹைட்ரஜன் அசைடு கூட நமக்கு ஹைட்ரசோயிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, ஹைட்ரஜன் அசைடு. இதிலிருந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் ஆஃப் லோன் பேர் இங்கே இருக்கக்கூடிய அசிடிக் மீடியத்தில் இருக்கக்கூடிய H+ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது OH+ ஃபார்ம் ஆகுது. இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய அசைட்லேருந்து இங்கே ஒரு எலக்ட்ரான் ரிச் வந்து ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டை அப்ரோச் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. இதிலிருந்து இந்த ஃபினைல் குரூப் கார்பன் டு நைட்ரஜன் மைக்ரேஷன் நடக்குது. ஏன்னா ஆல்ரெடி தெரியும், கர்டியஸ், லாசன், ஸ்மிட், ஆஃப்மன், இது எல்லாத்துலேயும் நடக்கக்கூடியது கார்பன் டு நைட்ரஜன் மைக்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ இங்கே ஃபினைல் குரூப் மைக்ரேட் ஆகும்போது இந்த குரூப் இப்போ இதில் ஃபர்தராக எனக்கு லோன் பேர் இன்வால்வ் ஆகும், ஐசோசைனேட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் அதை ஃபர்தராக ஹைட்ராலிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இது ஃபர்தராக ஹைட்ராலிஸ் பண்ணலாம். அந்த ஆல்ரெடி நம்ம கர்டிஸ் மாதிரி பார்த்தோம். ஸோ இதில் மைக்ரேட் ஆகும்போது இந்த ஃபினைல் குரூப் NH, ஆல்ரெடி சி டபுள் பாண்ட் ஓ, இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஸ்மிட் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமானது. இதில் எங்கே NH குரூப் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டுமே சிமெட்ரிக்கலாக இருந்தால் 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இன்சர்ட் ஆகலாம். இல்லை ரெண்டுமே அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது எங்கே இன்சர்ட் ஆகும், சரிங்களா, பேஸ்டு ஆன் அந்த மைக்ரேஷன் ஆர்டர். எதை மைக்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து இன்செர்ஷன் நடக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம 1 by 1 அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.